ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் டைரி. இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எடுத்த விலாகு. உங்களுக்கு விலாக் பிடிக்கும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மதியம் லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை கழுவிட்டு சாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்யலான்னு பிளானு. எனக்கும் நவிக்கும் மட்டும்தான் குக் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறிகள் கட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுட்டு அதுலேயே வேண்டாத குப்பையெல்லாம் போட்டுட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் தண்ணியில் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு தாளிப்போம். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். குக்கரும் விசில் வந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க. தக்காளியும் வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளி சாதத்துக்கு. இது நல்ல சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் வெந்த சாதத்தையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறிடலாம். சிம்பிளான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் தக்காளி சாதம் தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் பட்டாணி ஊற வைக்க போகிறேன் தண்ணியில். இது கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா வேக வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பட்டாணி தான் இன்றைக்கி ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.